எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு கதாநாயகன் விஜயனுடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு தாவேகா கூட்டத்தினுடைய முடிவில் விமர்சனங்கள் வர தொடங்கி இருக்கிறது. என்ன நடந்தது? ஜனநாயகன், சிபிஐ, பாஜக, மோடி வந்துட்டு போனாரு, அதிமுக கூட்டணி, இது எதை பத்தியுமே பேசாம ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ரஜினி அவர்கள் சொன்னாரு, நீங்க போய் மக்களை சந்திங்க, புரட்சி வரணும், அந்த புரட்சி வர்றது எனக்கு தெரிஞ்ச உடனே நான் அரசியலுக்கு வருவேன்னு. அதையே விஜய் அவருடைய பாணியில் நீங்க போங்க, உழைங்க, மக்கள் ஓட்டு போட தயாரா இருக்காங்க, தயவு பண்ணி நீங்க உழைக்கணும், ஜெயிக்கணும் என்று எல்லாத்தையும் சொன்னார். நான் வருவேன், நான் உங்க இடத்துக்கு வரேன், நம்ம சேர்ந்து வேலை செய்வோம் என்று எதையுமே பேசாமல் நிறைவு செய்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஆதவர்ஜுனா, அருண்ராஜ் அவர்களுடைய பேச்சை விடவும் கூட ரொம்ப அழுத்தம் இல்லாமல் இருந்ததாக விஜயனுடைய பேச்சு இருந்தது. என்ன நடந்தது? விஜய் பேசிய பேச்சினுடைய பின்னணி நாம் எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? இறுதியாக எந்த கட்சியும் இல்லாமல் தனித்து தான் களமிறங்க தயாராகி இருக்கிறதா தமிழக வெற்றிக் கழகம் என்பதை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. விஜய் அவர்களுடைய கட்சி கூட்டம் நடந்து முடிஞ்சது. இதில் பெரும் பதட்டத்தோடு விஜய் அவர்கள் நிற்கிற மாதிரி தோணுச்சு. இன்னொன்று, நீங்கள் களத்தில் சரியாக வேலை செய்யணும், யாருக்கும் துணை போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதட்டம். அவர்கள்ட்டேருந்தே அந்த நம்பிக்கை தீர்மானத்தை உருவாக்கக்கூடிய வேலையை விஜய் அவர்கள் செஞ்சார். எப்படி பார்க்குறீங்க இதை? விஜயனுடைய பேச்சு அப்படிங்கிறது வழக்கமாக அவரே சொல்லுவார், ஒரு பவர் பேக்டு, ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அழுத்தம் இருக்கும். நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய இதை அவர் உள்ளார்ந்து பேசுகிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் காலப்போக்கில் அரசியல் வெளிப்படுத்தும். ஆனால் ஒரு பர்ஃபார்மராக நீங்கள் அவரை பார்க்க முடியும். அந்த மேடை பாணிக்கு மேடை அவர் கையாளக்கூடிய விதத்தில் டெலிவரி பண்ணுற இடத்துல இருந்து பார்த்தா ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதாக நீங்கள் அதை ஒரு எடுத்துக்க முடியும். அதில் இருக்கக்கூடிய அரசியல் கருத்துக்களை ஒதுக்கி வச்சு நம்ம சொன்னோம்னா ஒரு பார்ப்பதற்கு உங்களுக்கு அந்த ஒரு கனெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப ஒரு ஆவேசம், ஒரு அக்ரெஷன் அப்படிங்கிறதெல்லாம் எப்பயுமே இருக்கும். இன்றைக்கி அந்த ஃபேக்டருங்கிறது ரொம்ப குறைஞ்சதாகத்தான் நம்ம உணர முடிகிறது. விஜயனுடைய பேச்சு முழுக்க முழுக்க எல்லாரும் நீங்கள் வேலை செய்வீங்களாங்கிறதாகத்தான் இருந்தது தவிர தன்னை முன்னிலைப்படுத்தி நான் இருக்கேன், நான் தான் முகம், சின்னத்தை கொண்டு போங்க, நான் உங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவேன், ஒவ்வொரு தெருவுக்கும், ஒவ்வொரு வார்டுக்கும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், தொகுதிக்கும் வருவேன், நம்பிக்கையோடு நீங்கள் வேலைகளை பண்ணிக்கிட்டு இருங்க, நான் எப்போ வேணாலும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிப்பேங்கிற ஒரு உத்தரவாதத்தை கூட கொடுக்காம நீங்கள் உழைக்கணும், நீங்கள் உழைக்கணும்னா ஏறத்தாழ அந்த 2021 தேர்தலுக்கு முன்பாக ரஜினிகாந்த் எலெக்ஷனுக்கு வருவதாக சொல்லிட்டு டிசம்பர் 29 அறிவிக்கிறேன்னு 28ஆம் தேதி விலகினார் இல்லையா? பட் அதுக்கெல்லாம் முன்னாடி அவர் பேசும்போது ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் ஒரு ஃபேமஸ் வசனம் சொல்லுவார், நான் அரசியலுக்கு வர்றது உறுதி, ஆனால் தேதி பின்னர் அறிவிக்கப்படும்னு. அதே போல் நான் உங்கள் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வர்றது உறுதி, ஆனால் தேதி பின்னர் அறிவிக்கப்படும்னு விஜய் இன்னைக்கு சொல்லலை. ஏறத்தாழ அவர் அதைத்தான் செய்திருக்கிறார். முன்னாடி பேசினவங்களாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொரு வீட்டு கல்யாணத்துக்கு போகணும், குறைகள்லாம் போய் நிற்கணும்னு. கட்சி ஆரம்பித்த இந்த 2 ஆண்டுகள், இப்போ இந்த பிப்ரவரி வந்ததுன்னா 2 வருஷம் முடிய போகுது. இந்த 2 ஆண்டுகளில் கட்சிக்காரருடைய ஒரு சுக துக்க நிகழ்வுகளுக்கு உங்கள் தலைவர் போயிருக்கிறாரா? உங்கள் கூட்டத்துக்கு செத்து போனவன் வீட்டுக்கே போகலை, அவங்கள வர வைக்கிறீங்க. அப்போ கட்சி நீங்கள் அடுத்தவங்களுக்கு அந்த அறிவுரையை புஷி ஆனந்த் யாராவது அதை சொன்னார் நினைக்கிறேன். அப்போ அந்த அறிவுரையை சொல்வதற்கு உங்கள் தலைவருக்கே முதல்ல அவர் எடுத்துக்காட்டாக வாழறாங்கிற கேள்வி இல்லை. ஆனால் திரைத்துறை சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசர் வீட்டு கல்யாணத்துக்கு போக முடியும், டைரக்டர் வீட்டில் விசேஷம்னா போக முடியும் என்றால் உங்களுடைய ப்ரையாரிட்டி என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தலைவர் போகணும்ல, நீங்கள் திரும்ப 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 தொண்டர்கள் தலையில் அதை ஏற்றுறீங்களோன்னு ஒரு வாய்ப்பு, ஒரு கேள்வி இருக்குது. நான் படை நடத்துகிறேன் கூட வாங்கன்னு சொல்வதற்கான ஒரு அறைகூவலை இன்றைக்கி அந்த பேச்சினுடைய சாரத்தில் முற்றுமுழுதாக இல்லை. ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா அடித்து மழை பெய்யாமல் ஒரு மாதிரி சொதத்த நிலையில் தான் அந்த பேச்சை நம்ம மதிப்பிட வேண்டிய தேவை இருக்குது. அந்த ஒரு திராணி இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழும்புது. இன்னொன்று, இவங்க ஒட்டுமொத்தமாக இந்த ரேஷன் கார்டுகளை எல்லாம் கணக்கெடுத்துட்டு நடந்தாங்களோன்னு தோணுது. 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்குது. அப்போ ஒவ்வொரு ரேஷன் கார்டுலையும் ஒரு நபர் நமக்கு ஓட்டு போட்டால் போதும், 25 லட்சத்தை விட்டுறான், அப்போ இப்போவே நமக்கு 2 கோடி ஓட்டுகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. விஜய் அவர்களும் ஒவ்வொரு வீட்லையும் நான் குடியிருக்கேன், தம்பியாக அண்ணனாக குடியிருக்கேன், நீங்கள் பாதுகாப்பாக அவங்கள கூட்டுட்டு ஓட்டு போட வச்சா போதும், அப்போ இப்போமே அவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க போல் இருக்கு. அதாவது இதில் ஒரு விஷயம் இருக்குது, ரேஷன் கார்டு அப்படின்ட்டு அவர் ஏற்கனவே ரேஷன் கடையே இல்லைன்னு பாண்டிச்சேரி சொல்லி அது தவறாக போச்சு. இந்த ரேஷன் கார்டு இல்லை குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு என்கிற ஃபார்முலா பிரசாந்த் கிஷோர் சொன்ன ஃபார்முலா. ஆனால் அந்த பிரசாந்த் கிஷோருக்கே பீகாரில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் அவரை விட ஒரு படி கொஞ்சம் கூடுதல் வாக்கு வாங்குவீங்களே தவிர அதை தாண்டி போவீங்களாங்கிற கேள்வி இருக்குது. குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய குடும்பங்களோடு நீங்கள் போய் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது. அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா, இப்போ இன்றைக்கி மேடையில் பேசப்பட்ட திமுக அரசுக்கு எதிரான ஒரு பின் பாயிண்டடான மக்கள் பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன பேசினார் விஜய்?
அவர் கடைசியாக டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியோ 19ஆம் தேதியோ ஈரோட்டில் பேசுகிறார். செங்கோட்டையனுடைய அந்த கூட்டத்தில் 38 நாளைக்கு முன்னாடி வரீங்க. இந்த 38 நாளில் தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கிறது? நான் சொல்கிறேன், திமுக அரசு பண்ண தவறுகளே இருக்கிறது இல்லை. ரொம்ப குறிப்பிட்டு நான் கேட்குறேன், திமுகவினுடைய ஒரு ஒன்றிய அல்லது கிளைக்கழக செயலாளர் அவர் அழுதுகிட்டு ஒரு பேட்டி கொடுத்தாரு. நான் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவன்கிறதுனால நான் ஏற்பாடு பண்ண நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாக்கு மேலே இருக்க பொறுப்பாளர்கள் வரல, நான் கடன் வாங்கி வீட்டை அடமானம் வச்சு இந்த விழாக்கு ஏற்பாடு பண்ணேன்னு அவர் கண்ணீரோட பேசின வீடியோ வந்தது. நீங்கள் அம்பேத்கரை கொள்கை தலைவராக வைத்திருக்கிறீர்கள், பெரியாரை வைத்திருக்கிறீர்களே, ஒரு அறிக்கை இப்போ போகிற போக்கில் தொட்டிருக்க வேண்டாமா? கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு பிரச்சனைகள். இப்போ செவிலியர் போராட்டத்திலேருந்து பகுதி நேர ஆசிரியர் போராட்டம், இன்னைக்கு காலையில் அரசு ஊழியர்களில் ஒரு செக்ஷன் போராட்டம் அறிவிக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், அந்த இது வந்தது, அது லாஸ்ட் ஒரு வாரத்தில் நடந்தது, அறிவிக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ இந்த போராட்டங்கள் எல்லாம் நீங்கள் குறித்து கை வச்சிங்களாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் எதை பற்றியுமே பேச சரி, இந்த ஒரு மாதம் ஏன் நீங்கள் பேசாமல் அமைதியாக ரெஸ்ட் எடுத்தீங்க? உலகத்திலேயே அமைதியாக அரசியல் நடத்தக்கூடிய ஒரே தலைவர், முற்று முதலான தலைவர் விஜய் அவர்கள் தான். அதில் நான் கேட்க வேண்டியது, நீங்கள் ஒரு மாதம் ஏன் அமைதியாக இருந்தீங்க? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணும்னு அமைதியாக இருந்தீங்க. பேசும்போது 2 பேர் மலேசியாவில் அவ்வளோ கூட்டம், மலேசியாவில் 1 லட்சம் பேர் திரண்டாங்க தளபதியை பார்க்க, உலகம் முழுக்க இருக்க யாருக்காவது இப்படி கிடைக்குமான்னு உருகினார் ஆதவர்ஜுனாவும் புஷி ஆனந்தும். 14 மணி நேரம் உட்காந்துருந்தாங்கன்னு. மலேசியாவுக்கு எதுக்கு போனீங்க? ஜனநாயகன் படத்துக்கு. படம் ஏன் ரிலீஸ் ஆகலை? யார் தடுத்தா? என்ன சிக்கல்? ஏன் வாயை திறக்கல? நீ ஒரு மாதம் மௌனமாக இருந்ததுக்கு காரணம் அதுவாச்சும் நடந்துச்சானா அதுவும் நடக்கலை. உங்களுக்கு அதை பற்றியும் வாயை திறக்க முடியலன்னா நீங்கள் உங்களுக்காகவே பேசிக்காத போது மக்களுக்காக என்ன பேசுறீங்கிற கேள்வி நியாயமானது தானே? சிபிஐ விசாரணை, ஐயோ அதை நான் அடிச்சாரு பாருங்க, ஒரு பெரிய விஷயம், நமக்கு பதட்டமாயிருச்சு. சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ள விஜய் போனதோ 10 பேர் திபதிபதினு ஓடி வந்தாங்களாம் செல்ஃபி எடுக்க. அந்த வயதுக்கு அப்படியே தூக்கி கொண்டு போய் திகாருக்கு போயிருவாங்கன்றவே ஏதோ சொல்ல. செல்ஃபி எடுக்கிறது பெரிய ஒரு நோயா இருக்கு போல் இருக்கு. இப்போ செங்கோட்டையன் சொல்றாரு, நான் போற இடத்துல எல்லாம் 10 பேர் வந்து நிற்காங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு. இது எப்படின்னு தெரியல. அதாவது செல்ஃபி எடுக்கிறவங்கலாம் உங்கள் வாக்காளர்கள். நீங்கள் இப்போ டெல்லியில் செல்ஃபி எடுத்தவங்களாம் ஓட்டு போடுவாங்களா? அடுத்து ஒரு கதை சொன்னார். அவர் போனாரா, டிராஃபிக்கில் வண்டி நிற்கிதான், விஜயனுடைய கார் மேபி அந்த பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டாமல் இருந்திருக்கலாம். கண்ணாடிக்குள்ளே இருந்து பார்த்தா அவரை தெரிஞ்சு, தமிழே தெரியாத டெல்லியில் இந்த ரோட்டு ஓரத்தில் பொருட்கள் விற்கக்கூடிய ஒரு 20 பெண்கள் ஓடி வந்துட்டாங்களாம். டிராஃபிக் இருக்கு, காருங்க நிற்கிது, அதை தாண்டி குடுக்குடுன்னு உள்ள நின்று விஜய் மதராசி விஜய் அப்படிங்கிறாங்களாம். மதராசி விஜய்ங்கிற அளவு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான் அப்படின்லாம் பேசுறீங்க. சரி ரைட்டு, எதுக்குங்க டெல்லி போனீங்க? எதுவும் சர்வதேச சார்க்கு கூட்டமைப்பு மாநாட்டுக்கு போனீங்களா? இல்லை வேற எதுவும் சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு சர்வதேச கான்ஃபரன்ஸ் நடந்ததில் அட்டன் பண்ண போனீங்களா? எதுக்கு போனீங்க? அது என்ன சம்பவம்? ஆனால் விஜய் அழுத்தம் இருக்குன்னு ஒத்துக்கிறாரு. சொல்லிட்டு அழுத்தம் இருக்கு நமக்கு இல்லை மக்களுக்கு, யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாமல் அழுத்தம்னு அதாவது ஒரு விதமாக அவரால், அதாவது மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாத ஒரு சூழலில் அவர் டெலிவரி பண்ணார். அப்போ உங்கள் வாயிலிருந்து சிபிஐங்கிற வார்த்தை வராது, அல்லது சிபிஐ விசாரணையில் நாங்கள் ஜெயிப்போம், எங்கள் மேலே போடப்பட்ட அத்தனை கரையும் சட்ட ரீதியாக நாங்கள் ஜெயிப்போம்னு ஒரு வார்த்தை சொன்னால் அது குந்தகம் விளைவிக்கக்கூடியது கிடையாது. எங்கள் மேலே பரப்பப்பட்ட அத்தனை அவதூறுகளும் உள்ளே இருந்தப்போ அவ்வளோ தூரம் பேசுனீங்கல்ல, அது எதுவும் நடக்காது, நாங்கள் தர்மப்படி நியாயப்படி சட்டப்படி ஜெயிச்சு காட்டுறோம், முதல்ல தேர்தலில் ஜெயிக்கிறோம், அதுக்கு பிறகு வழக்கிலையும் ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கை ஊற்ற விதமாக பேசியிருக்கலாம். ஜனநாயகம் இப்போ வரும்னு கேட்டிருந்துருக்கலாம், வாய் திறந்துருக்கலாம். தீர்ப்பு 2 நாள் கழிச்சு வரப்போகுது. அப்போ நீங்கள் ஒரு மாதம் எதுக்கு லீவ் எடுத்தீங்களோ அது 2ம் நடக்கலை. அதில் உங்கள் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லலை. இப்போ நான் உங்கள் ஊருக்கு பிரச்சாரத்துக்கு வருவேன்னு விஜய் சொல்லாததை பார்த்தா போகாமலே விட்டுருவாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் எழுவது தவிர்க்க இயலாததாக மாறுகிறது. அவரே சொல்கிறாரு 3 மாதம் கூட இல்லை எலெக்ஷனுக்கு அப்படின்னா. 3 மாதம் கூட இல்லை. ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்சது 90 நாள்னு வச்சாலும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நீங்கள் 3 தொகுதியாவது கேப் எடுக்காமல் போனால் தான் போக முடியும். இது நடுவில் உங்களுக்கு மாடல் கொடை பண்ணி நீங்கள் உங்கள் தொகுதியில் வேட்பு மனு போடணும், அந்த வேலைகளுக்கெல்லாம் வரணும் போகணும். இதுக்கெல்லாம் வழியே இல்லையே. நீங்கள் எப்போ ஆரம்பிப்பீங்க உங்கள் பயணத்தினே தெரியலையே. என்ன திட்டம் உங்கள்கிட்ட இருக்கு? ஏற்கனவே சிபிஐ விசாரணை அறிவித்த போது அது இவர்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க. இப்போ இந்த விசில் சின்னம் வந்த உடனே இதுவும் தங்களுடைய வெற்றி, இதுவே அரசியலில் வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு பேசுகிறாங்க. அது வேற ஆதவ அர்ஜுனா, விஜயனுடைய ரசிகர் ஒருத்தர் அங்கே இருந்திருக்காரு, அவர் கையெழுத்து போட்டு இந்த இதெல்லாம் தேர்தல் அதிகாரியை, அதாவது தேர்தல் அதிகாரி
மோடிக்கு ஆதரவாக செயல்பட்டார்னு எதிர்க்கட்சிகள் சொல்வதை போல தேர்தல் ஆணையர் விஜய்க்கு ஆதரவாக செயல்பட்டார்னு ஏதோ ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. யாருக்கு ஆதரவாக செயல்பட்டாலும் தப்பு. சட்ட ரீதியாக நடந்திருக்குன்னா என்னால் அதை ஒத்துக்க முடியும். விஜய் ரசிகர் ஒரு முகத்துக்கே கையெழுத்து போடலாம் போல இருக்குன்னா அப்போ விஜய்க்கு அதுக்கு தகுதி இல்லாமல் போட்டாரான்னு ஒரு கேள்வி வருது இல்லை. தேர்தல் ஆணையம் சட்டப்படி நடந்து கொண்டது சந்தோஷம்னா வேற. எஸ்ஐஆரில் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் குறித்து வாயை திறக்கலைங்க. இவங்க சொன்னாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இவங்கெல்லாம் கூட்டம் நடத்துகிறாங்க, விஜய் வரல எஸ்ஐஆருக்கு எதிராக அந்த ஒரு போராட்டம் நடத்திட்டு எங்கள் ஓட்டை திருடுவது யாரோன்னாங்க. யாரோ 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 எங்கள் ஓட்டை திருடுவது யாரோ 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 எங்கள் ஓட்டை பறிப்பது யாரோன்னு போராட்டம் பண்ணப்ப ஆதவர்ஜுன்கிட்ட தான் கேட்டாங்க, எங்கள் தலைவர் ஏன் இது கேள்வி கேட்கல, குரல் கொடுக்கலைங்கிறீங்க. இதெல்லாம் முடிஞ்சு எஸ்ஐஆரே முடிஞ்ச பிறகு ஒரு தகுதியுடைய வாக்காளரை நீங்கள் நீக்கினால் கூட எங்கள் தலைவர் சும்மா இருக்க மாட்டார். நீங்கள் அவன் 97 லட்சம் பேர் நீக்கினான், அதில் பூரா பேரும் செத்து போனவங்க, ஊரை விட்டு வெளில போனவங்களா, உயிரிழந்தவர்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. நீக்கப்பட்டவர்களை கொண்டு போய் அந்த ஃபார்ம் 6 சேர்க்கறதுக்கு அவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணார் உங்கள் தலைவர்? வழக்கு தொடுத்தாரா? ஆனால் 7000 பூத் ஒர்க்கர்ஸ் இருக்கான்னு சொல்லி அப்பட்டமாக பேசுகிறாங்க. 7000 இல்லை, 2.25 லட்சம் நிர்வாகிகள். பூத் ஒர்க்கர்ஸ் தனி 2.25 லட்சம் நிர்வாகிகள். இன்னும் ஒரு 1 லட்சம் பேர் இன்னும் 2 நாளில் போட்டுருவாங்களாம். அது புஷி ஆனந்த் வேறு பேசிக்கிட்டு இருக்காப்புல. 3.25 லட்சம் பேரை 8 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு கூட நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆதவர்ஜுன் உண்மையை ஒன்று ஒன்றா அவுத்து விடுறாரு. 8 மாதத்துக்கு முன்னாடி கூட கட்டமைப்பு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். நான் புஷி அண்ணன் அறிவிச்சார், எல்லாரையும் அந்த மை டிவி ஆப்பில் கொண்டு வந்தோம், இணைச்சோம். இப்போ எல்லாம் அப்படியே உட்காந்து ஒரு ஃபோன் அடிச்சிங்கன்னா ஒரே ரிங்கில் ஃபோன் எடுக்கிற அளவுக்கு ஒரு ஐடியில் ஃபோன் எடுத்துடுறாங்க. அதுதான் வெற்றி. கையில் ஃபோனோடவே அப்போ சுற்றிக்கிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களான்னு ஒரு கேள்வி வருது. காலத்தில் இருக்கிறவங்க பல நேரங்களில் வேலையில் இருக்காங்க, கூட்டத்தில் இருக்காங்க, இந்த பேச சொல்கிறேன் இல்லை மாவட்ட செயலாளர் வேலைக்கு பிஏ வைப்பாங்களான்னு தெரியலனாலும் முன்ன பின்ன ஆகும். சரி ரைட், அது ஒரு இதுக்கு சொல்கிறது தான். இன்னும் 1 லட்சம் பேர் வேறு போஸ்டிங் போட்டு 3 லட்சம். ஆசியாவிலே இந்த மாதிரி யாரும் கிடையாதுன்ட்டாங்க. அது கட்சியில் இருக்க எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டு கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு. ஆமாம், அது அடுத்து போட்டார். 5000-10,000 கோடி சொத்து இருக்கிறவங்க தான் பல கட்சியில் மாவட்ட செயலாளர். நம்மகிட்ட 10,000 ரூபாய் கூட இல்லாதவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அப்படின்லாம் பேசியிருக்கிறார். அவர் கேட்டார் மேடையில், தளபதி தெளிவாக சொல்லிட்டாரு, 30 வருஷமாக எனக்காக சைக்கிள் ஓட்டி போஸ்டர் ஒட்டி யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு தான் பதவி கொடுக்கணும்னு. இன்றைக்கி மேடையில் நீங்கள் வரிசையாக பேசுனீங்கல்ல, அப்படி பேசியவர்களுடைய லிஸ்ட்டை எடுத்தோம்னா அதில் எத்தனை பேர் போஸ்டர் ஒட்டி விஜய்க்காக அந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டு அந்த காய்ச்சப்பட்ட அந்த கோந்து பசையை எடுத்து பின்னாடி வச்சுக்கிட்டு கொண்டு போய் வச்சவங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நிர்மல்குமார் இப்போ RSSல இருந்தப்ப பிஜேபியில் இருந்தப்ப விஜய் படத்துக்கு எதுவும் தெரி புலிக்கெல்லாம் போஸ்டர் ஓட்டினாரா? இல்லை செங்கோட்டையன் அவர் எம்ஜிஆருக்கு பிறகு அநேகமாக படம் இதில் யாரோ ஒருத்தர் தான் ரொம்ப அவர். ஆனால் உள்ளபடியே ஐ திங்க் ஜெயஸ்ரீ பிரபாகரன் நான் தலைவர் படத்தை ரொம்ப அதிகமாக பார்த்ததில்லை, ஆனால் சில படங்கள் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு அதெல்லாம் டைலாக்லாம் சொன்னார், பஞ்ச் டைலாக்லாம் பறக்க விட்டாப்புல. அது ஃபைன், ஓகே. இப்போ நீங்கள் மேடையில் பேசினதில்ல, ராஜ்மோகனுக்கு முன்னாடி கட்சியில் இருந்ததில்லை, ஆனால் அவர் விஜய் மக்கள் இயக்கத்துக்கு முன்னாடி இருந்ததில்லை. அவர் போஸ்டர் ஓட்டினவர், அவர் தான் ஆங்கருங்கிற இடத்துல இருந்து ஹவுஸில் தான் ஆரம்பிக்கலாம். முதல்ல இருந்து வாங்க செங்கோட்டையன். அதுக்கு பிறகு பேசிய மாவட்ட கழக செயலாளர்கள் உழைச்சிருக்கலாம், நம்ம அதில் மாற்றுக்கிறதே சொல்லலை. மாவட்ட பொறுப்பாளர்கள் போட்டிங்க, மாநில பொறுப்பாளர்கள் இருக்கிறவங்களாம் யாருங்கிற கேள்வி வரும் இல்லையா? செங்கோட்டையன் கிடையாது, ஆதவர்ஜுனா கிடையாது, நிர்மல்குமார் கிடையாது. நீங்கள் புஷி ஆனந்த் விஜயை தாண்டி மற்றவர்கள் தலைமை கழக வெங்கட்ராமன் ஒரு விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தாராங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா அவர் ஆடிட்டராக இருந்தாருங்கிறாங்க திரைத்துறையில், விஜயனுடைய கணக்குகள் அது சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு வர பொருளாளராக போட்டிருக்காங்கிறாங்க. அருண்ராஜ் அவர் எந்த போஸ்டர் ஓட்டினார்? IRS டெப்டேஷனில் இருக்கும்போது பூனேயில் எதுவும் ஹிந்தி படம் விஜய் ரிலீஸ் ஆகி போஸ்டர் ஓட்டினாரா? மாநில கழக நிர்வாகிகள் நீங்கள் சேர்க்குறீங்க, அது சரி தப்பில் எல்லாமும் சேர்ந்து தான் வரும். ஆனால் மிக்ஸ்டாகவே இல்லை. ப்ரப்போர்ஷன் வந்து மாநில அளவில் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் காமராஜருடைய பேத்தின்னு சொல்லக்கூடிய அவங்க மயூரி அவங்க காங்கிரஸில் இருந்து தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஆப்வியஸாக அவங்களும் மேலே பேசுகிறாங்க, இல்லைன்ற இருக்குது. பெரும்பான்மை அது அப்படி இல்லை. ஆனாலும் அவங்கள நீங்கள் மாவட்ட பொறுப்புகளில் போட்டிருக்கிறதுங்கிறது வரவேற்கத்தக்கது. மாவட்ட பொறுப்புலேயே சரியாக எனக்கு என்னமோ இந்த கோஷ்டி சண்டை அஜித்தா ஆக்னல் அது 2 மாதம் கழிச்சு மறந்து போன சம்பவத்தை தான் ஒரு ஒத்துமையாக இருப்பீங்களேன்னு கேட்டாரோன்னு நான் யோசிக்கிறேன். எதுக்கு இவர் சொல்கிறாருன்னா, அதுக்கே 45 நாள் அதை மறந்தே போயிட்டாங்க. அஜிதா ஆக்னல் போய் அடுத்தடுத்து எல்லாருக்கும் உதவிகளை செஞ்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கே அவர் இப்போ தான் கருத்து சொல்கிறாரு.
இப்போ நடந்து ஏதாவது ஒன்றுத்து ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு வேளை கருத்து சொல்லுவாரோ, ஒருவேளை நமக்கு தெரியாத ஏதாவது அடிபிடி உள்ளால போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இல்லை அதுதான் ரொம்ப முக்கியமானது. கட்சிக்குள்ளேயே பல கோஷ்டிகள் இருக்குன்னு நம்ம பல கட்டுரைகளில் பார்த்தாச்சு. செங்கோட்டையன் நீங்கள் கூட பல நேரங்களில் அவர் தலைமை இடத்துக்கு வந்து அவங்கள கூடாமல் எதுக்கு வரீங்க நீங்கிற லெவலுக்கெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு செய்தி இருந்து அவர் இல்லைன்னு மறுத்தார். அவருடைய உரிமை அது தவறாக கூட இருக்கலாம், அந்த நம்மளர் தான் செய்தி வெளியிட்டாங்க, அவர் பேர் குறிப்பிடாமல் மறுத்தார். பட் பல ஊடகங்களில் டக்குன்னெல்லாம் ஒரு முடிவை எடுத்தாலும் அதை அமல்படுத்துறதுக்கு விஜய் ரீச் அவுட் பண்ணுறதுக்கே சிக்கலாக இருக்குன்னு குறிப்பிட்றாங்க. அது உண்மையாக இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. விஜயனுடைய ஆட்டிடியூட் கேரக்டர் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கிறது சர்ச்சைக்குரியதாக தான் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் ஒரு கோணத்தில் பார்த்தோம்னா அது அப்படி கவனிக்கத்தக்க ஒரு விஷயம்தான். விஜயினுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது ஓவராலாக அவருக்கு இதில் வேற ஒரு கதை, அவங்க வேலுநாச்சியார் கதையெல்லாம் வேற கொண்டு வந்தாங்க. வேலுநாச்சியார் அவர்களுக்கு சின்ன மருது, பெரிய மருது, சையது காக் இவங்கெல்லாம் துணையாக இருந்த மாதிரி எனக்கு துணையாக நீங்கள் இருக்கீங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா கூட எந்த கட்சியும் வரல. பல பேர் ஹேஷியம் சொல்கிறாங்க, ஜோசியம் சொல்கிறாங்க. அதாவது யாரும் நீங்கள் வேண்டான்னு சொல்லி இது மாதிரி தான் சோறு இல்லை போங்க அப்படின்னு வந்து சோறு இல்லை போங்கன்னு அவன் என்ன சொல்கிறது, நான் தான் சொல்லுவேன் சோறு இல்லை போடா அப்படின்ற மாதிரி, நான் தான் குடும்பத் தலைவன்கிற மாதிரி கூட்டணிக்கு. அதாவது நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷத்துக்கு முந்தின அக்டோபர் ஏறத்தாழ அறிவிச்சிங்க இல்லையா, அந்த முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நம்மளை நம்பியும் சில பேர் வருவாங்க இல்லையா, அவங்களையும் நம்ம அரவணைக்கணும் இல்லையா, அதனால் ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் இல்லையா, அரவணைச்சு தான் நமக்கு பழக்கம் இல்லையான்னு பேசுனீங்களே. அப்படி சொல்லியும் யாரும் வரலைங்கிறத ரியாலிட்டியாக ஏற்றுக்கிட்டீங்க. நீங்கள் வந்து வந்தவங்களை வேண்டான்னு சொல்லலை, யாரும் வரலைங்கிறது ரியாலிட்டியாக இருக்குது. அந்த நம்பிக்கையை தருவதற்கு விஜய் தவறிவிட்டாருங்கிறதுக்கு அவர் பொறுப்பேற்க வேண்டாங்கிறதுக்காக தான் நம்பி யார் வந்தாலும் இல்லைனாலும் ஒன் மேன் ஆர்மியா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு. தொண்டர்கள் விளக்கினும், தொண்டர்கள் களத்துக்கு போக வேண்டும், தொண்டர்கள் விசில் சின்னத்தை பிரபலப்படுத்த வேண்டும், தொண்டர்கள் வாக்காளர்களை கூட்டுட்டு வரணும், தொண்டர்கள் பூத்தில் வேலை பார்க்கணும். விஜய் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இதை பேசுவார். இதை நீங்கள் எப்போ பேசுவீங்க? அடுத்த எலெக்ஷன் 2029 தேர்தலுக்கா 31க்கா எப்போ பேசுவீங்க என்கிற கேள்வி இருக்கிறது. இப்போ ஒரு இந்த பதட்டம் தான் அவருடைய ஒட்டுமொத்த அந்த பேச்சிலையும் இருந்ததா? இப்போ காங்கிரஸ் எப்படியாவது நகர்த்தி கொண்டு வந்துடலாங்கிற ஒரு முயற்சி இருந்தது. சென்சார் போர்டுங்கிற வார்த்தையே வாயில வரல. எதிர்கட்சி கூட்டணிகள் குறித்தும் நீங்கள் எதுவும் விமர்சிக்கல. ஊழல் சக்தின்னு நீங்கள் அதிமுகவை விமர்சித்தீங்க, பெரிய விஷயம். அடிமையாக இருக்கிறவன் யாருக்கும் நான் அடிமையாக இருக்க மாட்டேன், அண்டி பிழைக்க மாட்டேன், இதெல்லாம் வசனம் கேட்குறதுல தான் இருக்குது. அதை தாண்டி இல்லைங்க, இப்போ திமுக இவ்வளோ ஊழல் பண்ணுங்க, நீங்கள் இது பண்ணுறீங்க. அவங்க கவர்னரை பார்த்தாங்க, கவர்னர் வாக் அவுட் பண்ணார். கவர்னர் குறித்து உங்களுக்கு கட்சியினுடைய கருத்து என்ன? கவர்னர் பதவி இருக்கக்கூடாதுன்னு முதல் மாநாட்டில் தீர்மானம்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் கவர்னர் இருக்கிற வரைக்கும் அவரை மதிப்போம், அதுதான் திமுகவுடைய ஸ்டாண்டு. பட் அவர் வெளியில் போனார். சட்டமன்றத்துக்கு வந்து நீங்கள் முதலமைச்சராக உட்கார்ந்து இந்த மக்களை ஆள வேண்டும்னு நினைக்கிறீங்க. அந்த சட்டமன்றத்தை அவமானப்படுத்தி விட்டு, லிட்ரலி சட்டமன்றத்தை மதிக்காமல் அவமானப்படுத்தி விட்டு வெளியே இருக்கிறார் ஆளுநர். என்ன கருத்து தெரிவிச்சீங்க? மக்கள் பிரதிநிதிகளை வந்து மதிக்காம போகிறது தானே. மக்கள் பிரதிநிதிகளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வாக்களித்து நாளைக்கு நீங்கள் வரணும்னு நினைக்கிற இடங்க அந்த சட்டமன்றம். அதுக்கு 100 வருஷ பாரம்பரியம் இருக்குது. தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடுவோம்னா நீ தேசிய கீதத்தை போடு, இல்லைன்னா மைக்கில் நானே பாடுவேன்னு திட்டத்தோடு வராரு. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு இதில் திமுக விடவும் நீங்கள் ஆளுநரை நீங்கள் ஓங்கியில் கண்டிச்சிருக்கணும். நாளைக்கு நீங்கள் வரணும்னு நினைக்கிற சட்டமன்றத்தை அதனுடைய இத்தனை நீண்ட பாரம்பரிய மரபை மாற்றணும்னு ஒரு நினைக்கலாம்னா அந்த ஆர்எஸ்எஸ்ஐயோ பாஜகவையோ அந்த சிந்தனையோ மொழிவாரி தேசிய இனங்களுக்கு எதிரான அந்த நிலைப்பாட்டையும் நீங்கள் கேள்வி எழுப்புவீங்கன்னு பார்த்தா பாஜகங்கிற வார்த்தையே வரல. யார் சென்சார் போர்டு நல்ல வேலை ஸ்டாலின் கிட்ட இல்லை, இருந்திருந்தா நேரம் செல்லம் எடுத்து ஆடி இருப்பாங்க. இல்லாமலே வந்து திமுக தானே சொல்றாங்க. அதுல பராசக்திக்கு இது கொடுத்தீங்க, ஜனநாயகனுக்கு வந்து சென்சார் போர்டு சான்றிதழ் கொடுக்கலாம். அப்ப இதுக்கு பின்னால யார்? அவங்க நேரடி அடிமை, இவங்க மறைமுக சரண்டர். நீங்க வாயவே திறக்கல பெரிய சொல்லலைன்னா இது சரண்டர் இல்லாம வேற என்ன அப்படிங்கிற கேள்வியும் தான் இருக்குது. ஸோ இப்படியான கேள்விகளோடு இன்றைக்கி தொண்டர்கள் விடைபெற்றிருக்கிறார்கள். நம்ம சொல்கிறது ரொம்ப இளம் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் அந்த இளமை துடிப்போட இந்த இளமை காலம் அப்படிங்கிறதுல அவங்களுடைய அந்த ஓட்டம்ங்கிறது இன்னும் பெரிதாக இருக்கிறது. அவர்கள் சரியான முறையில் அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும்ங்கிறது தான் விஷயமே தவிர, ஏன்னா இந்த இளமை காலம் போச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப வேறு ஒன்று ஜீரோலேருந்து தொடங்க முடியாது. நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டு அப்படி பல நேரங்களில் தங்களுடைய வாழ்நாளினுடைய அந்த பீக்காக இருக்கக்கூடிய இளமை காலத்தை தொலைத்தவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு தலைமுறையே போய்விடக்கூடாது என்கிற பரிதவிப்பில் இருந்து தான் இதுவே தவிர க்ளூலெஸ்ன்னு சொல்லலாம். பாதை தெரியாத நிலையில் விஜய் இருக்கிறார்.
அதனால் ஒரு பாதையை பார்த்து நீங்களே எல்லாரும் வேலை செய்யுங்க, நீங்களாம் செஞ்சீங்கன்னா மலையை தூக்கி நீங்கள் தோளில் வைங்க, நான் எடுத்து சுமக்கிறேன்னு அவர் பேசியிருக்கார். அதை தாண்டி இதில் ஒன்றும் இல்லை. பார்ப்போம் இது எப்படி போகுது, அடுத்தடுத்து எப்படி அரசியல் ரீதியிலாக அதுக்கு கருத்துக்கள் வருதுங்கிறத பொறுத்து இருந்து தொடர்ந்து பேசும்.